அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு பார்ப்போம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், சேப்பட் அடுத்த பெரிய கொளப்பலூர் காலனி. ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வேலூர் அடுத்த சதுப்பேரி 7 கிணறு. ஆரணி தனம் நாடக மன்றம், கலவை அடுத்த மேல் நேத்தப்பாக்கம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வவ்வால் குன்றம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த பெரிய சலமநத்தம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், வாழைப்பந்தல் அடுத்த மேல் சீசமங்கலம். துர்காதேவி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம். காஞ்சி அபிராமி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு. பூவரசன் நாடக மன்றம், வேலூர் அடுக்கும்பாறை அடுத்த துத்திப்பட்டு காமராஜர் நகர். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மட்டப்பிரையூர். துளசி நாடக மன்றம், களம்பூர் அடுத்த ஏந்துவாம்பாடி. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஒய்யாத்தூர் வடக்குமேடு. மேல்ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், போலூர் அடுத்த காங்கேயனூர். விசாலாட்சி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த தொண்டாந்துளசி. முத்தாலம்மன் நாடக மன்றம், கேலூர் அடுத்த கம்மந்தல். ஜெயலட்சுமி நாடக மன்றம், வேலூர் அடுத்த சேனூர் கலர்பாளையம். முத்துமாரியம்மன் நாடக மன்றம், நம்ம ஆரணி குன்னத்தூர் அடுத்த குன்னத்தூர் அருந்ததியர் பாளையம். சக்தி கணபதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வெங்கமூர். சுமதி நாடக மன்றம், வேலூர் அடுத்த இடையஞ்சாத்து சிதம்பரம் நகர். ஆரணி நந்தினி நாடக மன்றம், வேலூர் அடுத்த அடுக்கும்பாறை காலனி. சக்தி நாடக மன்றம், வேலூர் அடுத்த அடுக்கும்பாறை அருந்ததியர் பாளையம். இன்னைக்கு நந்தினி அடுக்கும்பாறை, நந்தினியும் அடுக்கும்பாறை தான், சக்தியும் அடுக்கும்பாறை தான். 2 இடத்துலையுமே இன்னைக்கு அடுக்கும்பாறையில் நாடகம் இருக்கு. சிவஸ்ரீ நாடக மன்றம், SV நகரம் அடுத்த மாமண்டூர். ஆர்த்தி நாடக மன்றம், பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரி. சுந்தர் நாடக மன்றம், வேலூர் அடுத்த புது அக்ராவரம் தினகரன் தேட்டர் எதிரில். கலைவாணி நாடக மன்றம், ஊசூர் அடுத்த சிவநாதபுரம். சபரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த பெரிய ஐயம்பாளையம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், போலூர் அடுத்த கொரால்பாக்கம். வெற்றி நாடக மன்றம், ஒரத்தி அடுத்த வடமணிப்பாக்கம். பரணி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த மாகரல். பத்மா நாடக மன்றம், ஆரணி அடுத்த அரையாளம். ஆஞ்சநேயர் நாடக மன்றம், குடியாத்தம் அடுத்த லப்பகிருஷ்ணாவரம். சர்வசக்தி நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த வெட்டியாந்தொழுவம். வினிதா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேல் சித்தாமூர். மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், வேலூர் அடுத்த சலவான்பேட்டை. சிவசக்தி நாடக மன்றம், வேலூர் அடுத்த அலுமேலு ரங்காபுரம். அசோக் நாடக மன்றம், ஆரணி அடுத்த ஆரணி ஆற்றுப்பாளையம் அருகில் அருந்ததியர் பாளையத்தில் நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம். நேற்று பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் நிறைய ஏரியாக்களில் இருந்துகிட்டே இருந்ததுனால காலையிலேருந்தே ஒரு சில டீம் கேன்சல் ஆகிருந்தது. சில டீம் ஊருக்குள்ளே போன பிறகு நடக்கல, ஒரு 6 மணிக்கெலாம் கேன்சல் ஆன டீம் இருந்துச்சு. அதனால் சில இடத்துல ரசிகர்கள் நாடகம் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் போய் பார்த்துட்டு அங்கே போகும்போது நாடகம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நாடகம் நடக்கும், நல்லபடியாக நடக்கணும் தான் நம்ம புக் பண்ணி. யூடியூப்லேயும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ரசிகர்களாகி உங்களுக்கு அந்த தகவல் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம பதிவு எடுத்து போடுறோம். அப்புறம் ஒரு சில தம்பிங்க சொல்லியிருந்தீங்க, நைட் நாடகம் போய் பார்க்க போயிருந்தோம், அந்த ஊரில் நாடகம் இல்லைக்கா, ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு. மழை பெய்யறதுனால தான் அது இல்லாமல் போகுது. நமக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நடக்குமா நடக்காதான்னு எங்களுக்கே தெரியல. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா நடத்தணும் தான் நம்ம கலைஞர்களும் நினச்சி அங்கே போகிறாங்க. முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அவங்களால அங்கே நடத்த முடியாமல் போயிடுது. அப்புறம் அந்த தம்பி சொன்னாங்க, அக்கா எங்களை இந்த மாதிரி நாய் துரத்திருச்சு, கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நைட் டைமில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்கன்னு நிறைய முறை சொல்லியிருப்பேன், தலைக்கவசம் போட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய தெருநாய்க்களுடைய தொல்லைகள் இப்போ அதிகமாகிடுச்சு. பகல் நேரங்கள்லேயே குழந்தைங்களெல்லாம் கடிக்கிறது, அப்புறம் ஹெல்மெட் போட்டு போகிறவங்கள துரத்துறது, அது மாதிரிலாம் இருக்குதான். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாய் துரத்தும் போது கொஞ்சம் ஸ்பீடாக போகாமல் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் அதட்டினீங்கனாலே கம்முன்னு ஆகிடும். அது ஏதோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த வண்டியோட சவுண்டு தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கத்த ஆரம்பிச்சுதுங்க நாய்ங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நின்று குரல் கொடுத்தாலே அது கொஞ்சம் அமைதியாயிரும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழை டைமுங்களில் நீங்கள் வெளியில் போகிற ரசிகர்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மழை டைமுங்களில் போகிற கலைஞர்கள் அந்த ஊரில் நாடகம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களாங்கிறது எங்களுக்கே தெரியாது. அதனால் உங்களோட சேஃப்டி எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழை டைமுங்களில் தவிர்த்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் மழை இருக்குன்னா அந்த சைடில் இருக்கிற நாடகத்துக்கு போகாதீங்க. அக்காவுடைய அன்பான அட்வைஸ் கேட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம நாடக கலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.